நம்ம எப்படி ஒரு பேசிக் கால்குலேட்டரை சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கோடு எப்படி கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கோம்னா நம்ம ஒரு ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம stdio.hன்னு ஒரு ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த stdio.hல தான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ட் மெயின் கொடுக்குறோம்னா நம்ம ரிட்டர்ன் 0 கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த இன்ட் மெயின் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார தான் நம்ம வந்து சி கோடை வந்து போட போகிறோம். இதுதான் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் நம்ம வந்து கோடு வந்து பார்ப்போம். இன்ட்ன்ற டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வேரியபிள் நேம்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் என்டர் 2 நம்பர்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளார 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அவுட்புட் டெர்மினலில் 2 இன்டீஜரை வந்து யூஸ் பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆம்பர்சன்ட் A, ஆம்பர்சன்ட் B. இது எதுக்காக கொடுக்குறேன்னா அவுட்புட் டெர்மினலில் எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகணுமோ அது வந்து எந்த வேல்யூ கொடுக்குறனோ அந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக தான் இந்த ஆம்பர்சன்ட் A வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். அதுக்குள்ளார தான் இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பண்ண போகிறோம். நான் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் அடிஷன் கொடுத்துட்டு %d வந்து கொடுத்துக்கிறேன். இந்த %d எதுக்கு கொடுக்குறேன்னா இன்டிஜர் வேல்யூ தான் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த \n வந்து கொடுத்துக்கிறேன். இந்த \n எதுக்காக கொடுக்குறேன்னா சப்ட்ராக்ஷன் வந்து அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி a+b, அதாவது நம்ம அடிஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தோம்னா ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து தான் பண்ணணும். இதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கோடில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதே கோடு தான் எக்ஸாக்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் 13 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் 20. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.